23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் AN எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. வணக்கம், இது IBC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் நிதியை பெற வடக்கு கிழக்கு நிதியத்துக்கு கோட்டாபாய உடன்பாடாம். பேச்சுக்களுக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்கம். நாட்டை கட்டியெழுப்ப வருமாறு கூட்டமைப்புக்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அழைப்பு. இலங்கையை சுவிட்சர்லாந்தாக காண விரும்புவதாக கோட்டாபாயவிடம் குறிப்பிட்ட இரா சம்பந்தன். கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சத்தியாகிரகத்துக்கும் திரண்ட மக்கள். இலங்கையில் மோசமாகும் நெருக்கடியால் அரசாங்க எதிர்ப்பு தீவிரம். யாழ்ப்பாணத்தில் நாளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் விலைவாசி எதிர்ப்பு போராட்டம். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் 500% அதிகரிப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் 4 நாள் துபாய் பயணம். தமிழகத்துக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகளை தேடும் திமுக தலைவர். உக்ரைனிய எல்லையை அண்மித்து தரை இறங்கியது அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் ஒன். போர் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் போலந்து பயணம். இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் நேரடி முதலீடுகளை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அனுமதி வழங்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இன்று சந்திப்புகளை நடத்திய போது இந்த விடயத்தில் உடன்பாடு கண்ட அவர் வடக்கு கிழக்கின் மீள்கட்டுமானத்திற்கு விசேட அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்குவதன் ஊடாக புலம்பெயர் தமிழர்கள் இவ்வாறான முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் என கூறியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பில் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக பிரதானமாக பேசப்பட்டுள்ளது. முக்கியமாக காணி அபகரிப்பு, அதேபோல் அரசியல் கைதிகள் தொடர்பான விடயங்களும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டுள்ளது. 4 விடயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது, நீண்ட காலமாக சிறையிலே இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்றும், நீதியமைச்சர் என்னோடு அது குறித்து பேசி நீண்ட காலமாக இருக்கிறவர்களுடைய மிகவும் சீக்கிரமாக அவர்கள் விடுவிக்கப்படுவதையும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மறுசீரமைக்கிற அரசாங்கத்தினுடைய செயற்திட்டத்தின் கீழ் இவர்களுடைய விடுதலையையும் உடனடியாக செய்வதாக இணங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, வடக்கு கிழக்கில் உள்ள நில அபகரிப்பு சம்பந்தமான விடயங்கள். இதிலே பிரதானமாக ஜனாதிபதி ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். இராணுவ தேவைகளுக்காக கூடுதலாக நிலங்களையும் திரும்பவும் எடுக்கப்பட மாட்டாது என்று. பிரதான செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்திலே 1 லட்சம் பணம் கொடுத்து அதனை இழப்பீடாக கொடுக்கிற விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஆட்சேபனை எழுப்பின போது, அது காணாமல் ஆக்கப்பட்டதற்கான இழப்பீடு அல்ல, அது தற்காலிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கொடுப்பனவே தவிர அது முழுமையான ஒரு இழப்பீடாக கருதப்படக்கூடாது என்று விளக்கம் அளித்தார்கள். அதோடு காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். அவர்கள் காணாமலாக்கப்பட்டதன் பின்னணி சம்பந்தமாக ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது என்பது சம்பந்தமான ஒழுங்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, போரினாலே பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களுடைய மீளெழுச்சிக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக ஒரு விசேட அபிவிருத்தி நிதி ஒன்று உருவாக்கப்படும் என்று இணங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி மூலமாக புலம்பெயர்ந்த மக்களுடைய முதலீடுகள் வருவிப்பதற்கு அரசாங்கம் எல்லா நடவடிக்கையையும் எடுக்கும் என்றும் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. IBC தமிழ் செய்திகளுக்காக ஜனாதிபதி செயலகத்தின் முன்றலில் இருந்து ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் டில்ஷான் வின்சன். இந்த நிலையில் இன்றைய பேச்சுக்களின் போது நாட்டை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என கூட்டமைப்பிற்கு அழைப்பு விடுத்த ஸ்ரீலங்கா அரசு தலைவர் இதற்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
நாட்டின் தலைவர் என்ற வகையில் தமிழர்கள் அனைத்து குடிமக்கள் மீதும் தனது கவனத்தை சமமாக செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்சவிற்கு பதிலளித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஒன்றுபட்ட இலங்கையின் அரசியல் தீர்வொன்றின் மூலம் நாடு சுபேட்சத்தை நோக்கி செல்வதை தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசியாவின் சுவிட்சர்லாந்தாக மாறுவதை தான் காண விரும்புவதாகவும் சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 500% அதிகரிப்பை பெற்றுள்ள நிலையில் அரசாங்கத்தின் இயலாமைகளை கண்டித்து ஐக்கிய தேசிய கட்சியினரால் கொழும்பு ஹைட் பார்க் பகுதியில் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இரண்டு எதிர்காலத்துக்கு ஒளியேற்ற தேசிய இணக்கப்பாடு, தேசிய கொள்கைகளை வகுப்போம் என்ற துணைப்பொருளில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த சத்தியாகிரக போராட்டத்தில் பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை வெள்ளையாடை அணிந்து அமைதியான முறையில் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை பாதாளத்தில் இருந்து மீட்பதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஏற்பாடு செய்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றத்தை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் நாளை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொருளாதார நெருக்கடியினால் அதிகம் பாதிக்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது. வஞ்சிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தமிழ் தேசம், குறிப்பாக வடகிழக்கு, இந்த பொருளாதார நெருக்கடியால் மேலும் மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்றது. வடகிழக்கில் இருந்து தமிழ் மக்கள் அகதிகளாக தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு முறை செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இனியும் நாங்கள் அமைதி காத்தால் இந்த அரசாங்கம் நிலப்புலங்களை விற்பது போல மக்களையும் விற்க தொடங்கிவிடும். ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராகவும், விலை உயர்வுக்கு எதிராகவும், பொருளாதாரத்தை சீரழித்ததற்கு எதிராகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் நாளை காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தை கண்டிக்கின்ற முகமாகவும் வீட்டுக்கு அனுப்புகின்ற செயற்பாட்டின் ஆரம்பமாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மக்கள் அனைவரும் அணிதிரண்டு தமிழ் தேசத்தின் குரலை ஓங்கி ஒலிக்க வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மன்னார் சதுச மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். அகழ்வு செய்யப்பட்ட மனித எலும்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஏனைய எச்சங்கள் தொடர்பான கலந்தாலோசனையின் அடிப்படையில் குறித்த வழக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். வழக்கில் ஆஜராகும் சட்டத்தரணிகளுக்கு ஒரு நோட்டீஸ் அறிவித்தல் ஒன்று அனுப்பப்பட்டதன் அடிப்படையில் இன்று நாங்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தோம். எனினும் சட்ட வைத்திய அதிகாரியோ ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் திணைக்களத்தில் இருந்து பேராசிரியரோ ஆஜராகி இருக்கவில்லை. மன்னார் போலீசார் இதில் ஒரு சமர்ப்பணத்தை செய்திருந்தார்கள். தங்களுக்கு உசிதமான தினமாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இது சம்பந்தமாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும் என்ற அடிப்படையில் இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இதுக்கான தவணை இடப்பட்டிருக்கிறது. அன்று மீண்டும் இந்த வழக்கு அழைக்கப்பட்டு புதைகுழி எடுக்கப்பட்ட எலும்புகள் அதோடு சம்பந்தப்பட்ட ஏனைய எச்சங்கள் சம்பந்தமாக பிரித்தெடுத்தல் நடவடிக்கையோ அல்லது அகழ்வு பணி சம்பந்தமாக கலந்தாலோசனை அடிப்படையில் இந்த புதைகுழி வழக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்படும். ஸ்ரீலங்கா பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவரை சந்திப்பதற்கு முற்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகளை அடாவடித்தனமான முறையில் தடுத்து நிறுத்தியமையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக திருகோணமலை மாவட்ட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யாழ் விஜயத்தின் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நடந்த அடாவடித்தனமான செயற்பாட்டை கண்டிக்கும் முகமாக நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இவருடைய முன்னாள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவமானபடியினால் அவர் யாழ் விஜயத்தை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்தித்து எங்களுக்கான தீர்க்கமான ஒரு பொறிமுறையினை கையாண்டு கதைப்பதற்காக அவர்கள் ஒன்று கூடிய சமயத்தில் 3 பஸ்களில் அவர்கள் வந்தார்கள். அதாவது வட
வடமாகாணத்தில் உள்ள காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அவர்களை 3 இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு படையினர் எல்லாம் தடுத்து வைத்து அவர்களை ஒரு செயற்கரிய செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை பஸ்ஸில் அடைத்து அதில் சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் அங்கு இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை வன்முறையான முறையில் அவர்களை நடாத்தியது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. அதாவது ஆடைகள் கிழியும் பட்சத்தில் அவர்களை வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, அடித்து, மிதித்து இப்படியான செயற்பாடுகளை செய்தது ஒரு அரசியல் ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது இவர்களிடம் நாங்கள் எப்படியான நீதி பொறிமுறையினை எதிர்பார்க்கின்றது. மேலும் இந்த நீதி பொறிமுறையை நாங்கள் இவங்கள்ட்ட பெற முடியுமா? முடியாது. ஆனபடியினால் தான் நாங்கள் சர்வதேச ஜனநாயக நீதி பொறிமுறை ஒன்றினை கேட்டு நாங்கள் இருக்கின்றோம். இந்தியாவிடம் இருந்து $1 பில்லியன் பெற்றுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதற்கு பதிலாக இந்தியாவிற்கு என்ன கொடுக்க போகின்றது என்ற பிரச்சினை தற்போது எழுந்துள்ளதாகவும் இலங்கையின் மதிப்புமிக்க பல இடங்கள் மீட்கப்படுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெசி அலவதுல்ல குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பில் இன்று பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசி வந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று நாட்டின் பாதுகாப்பை முற்றாக அளித்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பது பற்றி அமைச்சர்களுக்கோ அல்லது ராஜபக்ச குடும்பத்தாருக்கோ எந்த யோசனையும் கிடையாதென குறிப்பிட்ட அவர் இந்த அரசாங்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தில் பெருமளவான மக்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் பிரச்சினைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் அலையை முடக்க ராஜபக்ச குடும்ப ஆட்சி தயாராகி வருவதாகவும் கட்சி மாநாடு வெறுமனை ஒரு நாடகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கான உண்மையான தீர்வுகளுக்கு எந்த நேரத்திலும் முழு ஆதரவை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதுடன் அரசியல் ஏமாற்று திட்டத்திற்கு துணை போக தயாராக இல்லை எனவும் ஜேசி அலவத்துவல தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் தற்போது கையிருப்பில் உள்ள ஃபைசர் கோவிட் தடுப்பூசிகள் காலாவதியாகிவிடும் நிலைமை அடைந்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தடுப்பூசிகள் ஜூலை இறுதிக்குள் காலாவதியாகிவிடும் என அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஃபைசர் தடுப்பூசிகளின் காலாவதி திகதியை பொறுத்தவரை தற்போது எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு குறைந்தபட்சம் 80% எட்டவில்லை எனில் தடுப்பூசிகள் எரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா கோவிட்-19 ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்பர் கம்தானி ஒவ்வொரு மருந்து மற்றும் தடுப்பூசிக்கும் அதன் காலாவதி திகதி இருப்பதாகவும் அதேபோல் தற்போதுள்ள ஃபைசர் தடுப்பூசிகள் ஜூலை காலாவதி ஆகிவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மேலதிக பூஸ்டர் அளவுகளை பெறுவதில் மக்கள் இன்னும் சிறிது தயக்கம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இருந்த இடத்தை விட எண்ணிக்கை மேம்பட்டுள்ளதாகவும் மேலதிக 3வது அளவை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 55% நெருங்கியுள்ளதாலும் இது மேலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசியால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதால் தவறான தகவல்களால் ஏமாறாமல் மேலதிக அளவு மருந்தை பெற வேண்டும் என ஸ்ரீலங்கா கோவிட்-19 ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்பர் கம்தாடே தெரிவித்துள்ளார். கோட்டா மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் தானாகவே தமது பெரும்பான்மையை இழக்கப் போகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஆருடம் வெளியிட்டுள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நாட்டு மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம் எனவும் அரசாங்க தரப்பினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். டீசல் இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல், மண்ணெண்ணெய் இல்லாமல், கேஸ் இல்லாமல் நடு வீதிகளிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு விடையை சொல்வதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. மிக முக்கியமாக எங்களுடைய தோட்டத் தொழிலாளர்களினது நிலைமை இன்று மிக மோசமானதாக இருக்கின்றது. நாங்கள் பேச்சுக்கு சொல்கின்றோம், மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு முட்டியது போல் என்று. இன்று அவ்வாறில்லை. மரத்திலிருந்து விழுந்தவனை யானை மிதித்தது போன்ற நிலைமையை இன்று மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். பட்டினி சாவை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய மலையக பிரதிநிதிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு கையிலே சலுகைகளை அரசாங்கமிடமிருந்து வாங்கிக் கொண்டு மறுகையிலே இந்த அரசாங்கம் சரியில்லை, இதனுடைய திட்டம் சரியில்லை, நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று பாணியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவை இந்த ஏமாற்று வேலையை இப்போதாவது கைவிடுங்கள். மக்கள் உயிர்களோடு விளையாட
விளையாடாதீர்கள் என்பதை நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். கம்மம்பில விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த அரசாங்கத்தை 113க்கு குறைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த அரசாங்கம் தானாகவே தன்னுடைய பெரும்பான்மையை இழக்கப் போகின்றது. நாங்கள் கூற வேண்டும், அன்று நன்றாக இருந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்தவர்கள் கம்மம்பில வீரவன்ச. இன்று அவ்வாறு இல்லாமல் செய்து நாட்டை நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கி மக்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டு மீண்டும் இந்த அரசாங்கத்தை உடைப்போம், இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்றெல்லாம் கூறி திரிவதற்கு இவர்களுக்கு வெட்கம் இல்லையா என்று நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே கம்மம்பிலக்கு விமல் வீரவன்சவிற்கு நாங்கள் கூற வேண்டியிருப்பது, கொஞ்சம் மூடிக்கொண்டிருந்தீர்கள்னா போதுமானது. அதுதான் இந்த நாட்டிற்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாகும். ஸ்ரீலங்கா மக்களின் இன்னல்களை புரிந்து கொள்ளும் அரசாங்கம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்றைய தினம் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர், பொதுமக்களின் உயிர்கள் ஆபத்தில் இருக்கும்போது தற்போதைய தலைவர்கள் குறுகிய காலத்தில் பல பில்லியன்களை கொள்ளையடித்துள்ளதாகவும் இதனை மாற்றியமைக்க பொதுமக்கள் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது செயற்பாடுகளுக்கு வெட்கப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பொது இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் மக்களின் குறைகளை புரிந்து கொள்ளும் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் நாட்டை காப்பாற்ற அயராது உழைக்க வேண்டும் எனவும் மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியால் இந்த நோக்கத்தை அடைய முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி அற்ப அரசியல் நோக்கங்களை பெற்றுக்கொள்ள தலைவர்கள் முயற்சிப்பதாகவும் குற்றம் சுமத்தினார். தற்போதைய தலைவர்கள் தேர்தலின் போது பெண்களை குழந்தை பேறு அற்றவர்களாக மாற்றுவதற்காக கொத்துரொட்டிகள் விற்கப்படுவதாகவும் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து இருப்பதாகவும் 2050ஆம் ஆண்டில் சிங்களவர்கள் சிறுபான்மையினராக மாறிவிடுவார்கள் எனவும் சிங்கள சமூகத்தினரிடையே வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் குறைபாடுகளினால் சிங்களம், தமிழ், முஸ்லிம் என அனைத்து சமூகங்களும் இன்று ஆபத்தில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் சில அரசு வங்கிகள் கடனை மீள செலுத்தவில்லை எனவும் எதிர்க்கட்சிகளின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் சர்வதேச சமூகத்தின் முன் ஸ்ரீலங்காவின் நட்பெயருக்கு தொடர்ந்தும் களங்கம் ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொறுப்பை அனைத்து குடிமக்களும் ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொள்வதற்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் இலக்கை அடைய உதவும் தீர்மானங்களை எட்டுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் பயன்படுத்திக் கொள்வதாகவும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை தொடர நாடாளுமன்றத்தை பயன்படுத்துவதாகவும் தவறான கருத்துக்களை உருவாக்குவதாகவும் அவர் எதிர்க்கட்சி மீது குற்றம் சாட்டினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க, ஸ்ரீலங்கா மத்திய வங்கி டொலரை நெகிழ்வு போக்காக விட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தற்போது டொலரின் நெகிழ்வு போக்காக விடப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்புவதாக குற்றம் சாட்டினார். கோவிட் வைரஸ் தொற்று நோய்களின் உச்சக்கட்டத்துக்கு மத்தியில் முடக்கத்தின் போதும் மற்றும் தடுப்பூசி செயற்பாட்டின் போதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முரண்பாடான அறிக்கைகளையே வெளியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சியினர், நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்ற உண்மையை பலமுறை எடுத்து காட்டினார்கள். சபையில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல, நாட்டின் நிதி நிலைமை மற்றும் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவின் அண்மை இந்திய பயணங்களின் போது இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். எவ்வாறாயினும் குறித்த கேள்விக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க பதிலளித்தார். இதன்போது பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் பெரேரா, துறைக்கு பொறுப்பான அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இருக்கும் நேரத்தில் நிதி ராஜாங்க அமைச்சரிடமிருந்து பதிலை பெறுவதற்காக கேள்விகளை எழுப்பவில்லை என சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய எரிவாயு தட்டுப்பாடு ஸ்ரீலங்காவிற்கு மாத்திரம் ஏற்பட்ட பிரச்சினை அல்ல என கைத்தொழில் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேபோன்று எரிவாயு பற்றாக்குறையை அமெரிக்காவின் நியூயார்க்கிலும் ஏற்பட்டதாகவும் தற்போதைய நெருக்கடியானது முழு உலகமும் எதிர்நோக்கும் ஒன்று எனவும் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் எரிவாயு, எரிபொருள் மற்றும் மின்சாரம் போன்றவற்றுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த கைத்தொழில் அமைச்சர் SP திசாநாயக்க, பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற பீதியை ஏற்படுத்தவில்லை என கூறியுள்ளார். நாளாந்த எரிபொருட்களின் வழக்கமான நுகர்வு 3500 மெட்ரிக் டன்னாக இருக்கும் அதே வேளையில் அண்மை காலத்தில் அதிக நுகர்வு காரணமாக 8000 மெட்ரிக் டன் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிக அளவில்
எரிபொருட்களை பெற்றுக்கொண்டமையினால் எரிபொருள் இருப்புகள் தீர்ந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான மக்களின் வரிசைகள் குறையும் என தெரிவித்த அவர் கொழும்பிலிருந்து கண்டிக்கான தனது பயணத்தில் ஒரு சில வரிசைகளை மாத்திரமே அவதானித்ததாக கூறியுள்ளார். நிலவும் அந்நிய செலவாணி நெருக்கடிக்கு தற்போதைய நிர்வாகமும் ஜனாதிபதியும் பொறுப்பு கூற வேண்டியதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 13 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இறையாண்மை பத்திரங்கள் முன்னாள் அரசாங்கத்தின் நிர்வாகத்தினால் அதிக வட்டிக்கு பெறப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் 1400 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்பட்ட போதிலும் 1% கூட பணம் அனுப்பப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினைகளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவோ அல்லது தற்போதைய அரசாங்கமோ உருவாக்கவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பொருளாதார ரீதியாக ஆரோக்கியமான நாட்டை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கையளித்ததாகவும் கைத்தொழில் அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு சர்வகட்சி மாநாடு தீர்வாக அமையாது எனவும் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று கூடி சில நாட்கள் நாடாளுமன்ற அமர்வை நடத்தி இதற்கு தீர்வை எட்ட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கும் எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார். பொருளாதாரத்தையும் நிதியை கட்டுப்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நடத்திய சர்வகட்சி மாநாடு எந்த தீர்வுக்கும் இட்டுச் செல்லாதெனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் நாடாளுமன்றத்தின் ஊடாகவே வழங்கப்பட வேண்டும் எனவும் இதனால் தான் சர்வகட்சி மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சர்வகட்சி மாநாட்டில் நிதியமைச்சர் நடந்து கொண்ட விதம் தொடர்பிலும் மஹிந்த திசாநாயக்க அதிருப்தியை வெளியிட்டதுடன் அவர் நாடாளுமன்றத்திற்கும் வருவதில்லை எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்காலத்தில் எரிபொருள் விலைகள் தவிர்க்க முடியாமல் அதிகரிக்கும் எனவும் அதன் மூலம் மக்களால் வாழ்க்கை செலவை சுமக்க முடியாது போகலாம் எனவும் குறிப்பிட்ட அவர் எரிவாயு விலை குறுகிய காலத்தில் 3 முதல் 4 மடங்கு அதிகரித்துள்ளதுடன் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 3 முதல் 4 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயுவை பெறுவதற்கான மக்கள் தினசரி போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் இவற்றை மையப்படுத்தி நாடளாவிய ரீதியில் பதிவான செய்திகள் சில. எரிபொருட்களை உரிய முறையில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று நுவர்லியா பிரதேச தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக தூர பிரதேசங்களுக்கு செல்லும் பயணிகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியிருந்தனர். நுவர்லியா நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிய முறையில் தமக்கு எரிபொருள் வழங்கப்படுவதில்லை என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் சிறுவர் நீதிமன்றத்திற்கு முன்னால் உள்ள வீட்டில் சமையல் எரிவாயு திருடப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவலர் கடமையில் இருந்தபோது இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2வது தடவையாக இவ்வாறு எரிவாயு கொள்கலன் திருடப்பட்டுள்ளதாகவும் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதை தொடர்ந்து தாம் எரிவாயு கொள்கலனை வீட்டின் வெளியே பொருத்தியிருந்த நிலையில் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அமர்வு மாநகர முதல்வர் சட்டத்தரணி பி மணிவண்ணனினால் அரை மணித்தியாலம் ஒத்திவைக்கப்பட்டது. டீசல் இயந்திரத்திற்கு போதியளவு டீசல் இல்லாத காரணத்தினால் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவிற்குட்பட்டு கொக்குவில் பகுதியில் வீடொன்றில் காணப்பட்டு முச்சக்கர வண்டி ஒன்றை இனந்தெரியாத மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா செட்டிக்குளம் வீரபுரம் மணிவாசகர் வித்தியாலயத்தில் ஆசிரியர் மீது 3 நபர்கள் இணைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் படுகாயமடைந்த ஆசிரியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து செட்டிக்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் நவீன முன்மாதிரி முறையில் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு செய்கையின் அறுவடை நிகழ்வு இன்று பொன்னாலை கட்டுவன் ஈவினை மத்தி கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
புலம்பெயர் நிதியை பெற வடக்கு கிழக்கு நிதியத்துக்கு கோட்டாபாய உடன்பாடாம். பேச்சுக்களுக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்கம். நாட்டை கட்டியெழுப்ப வருமாறு கூட்டமைப்புக்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அழைப்பு. இலங்கையை சுவிட்சர்லாந்தாக காண விரும்புவதாக கோட்டாபாயவிடம் குறிப்பிட்ட இரா சம்பந்தன். கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சத்தியாகிரகத்துக்கும் திரண்ட மக்கள். இலங்கையில் மோசமாகும் நெருக்கடியால் அரசாங்க எதிர்ப்பு தீவிரம். யாழ்ப்பாணத்தில் நாளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் விலைவாசி எதிர்ப்பு போராட்டம். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் 500% அதிகரிப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் 4 நாள் துபாய் பயணம். தமிழகத்துக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகளை தேடும் திமுக தலைவர். உக்ரேனிய எல்லையை அண்மித்து தரை இறங்கியது அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் ஒன். போர் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் போலந்து பயணம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IPCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.